48 மணி நேரம் இருளில் வைக்கப்பட்ட தாவரம் ஒன்றை பயன்படுத்தி ஒளித்தொகுப்புக்கு தேவையான காரணிகளை பரிசோதிப்பதற்காக தயார் செய்த அமைப்பொன்று கீழே காட்டப்பட்டுள்ளது. அப்ப நாங்க ஏற்கனவே உள்ள பரிசோதனைகளை பார்த்தோம். 48 மணி நேரம் 48 மணி நேரம் ஒரு பரிசோதனை நாங்க செய்யறதா இருந்தா ஆஹ், என்ன காரணம் அப்படின்னு நாங்க பார்த்தோம் ஏற்கனவே. சரியா? 48 மணி நேரம் ஒரு பரிசோதனை செய்யறதுக்கு காரணம் அதுல உள்ள மாப்பொருளை அகற்றுவதற்கு. அப்ப இதனை முதலாவது கேள்வி அதுதான், தாவரத்தை 48 மணி நேரம் இருளில் வைப்பதற்கான காரணம் யாது? அப்ப இருளில் வைப்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், இருளில் வைக்கும்போது அதில் சேமிப்புணவாக காணப்படும் மாப்பொருள் அகற்றப்படும். இதுக்கு பொருத்தமான விட, இலைகளில் ஏற்கனவே தயாரித்த மாப்பொருளை அகற்றல் அல்லது இலைகளில் ஏற்கனவே சேமிக்கப்பட்டிருக்கும் மாப்பொருளை அகற்றல். சரியா? இலைகளில் ஏற்கனவே சேமிக்கப்பட்டிருக்கும் மாப்பொருளை அகற்றல். இது பாஸ் பேப்பர்லயும் வந்திருக்கு. சரி. அப்ப இரண்டாவது கேள்வி, நன்கு சூரிய ஒளி படுமாறு சில மணித்தியாலங்கள் வைக்கப்பட்டு இப்ப 48 மணி நேரம் இருள்ல வச்சுட்டு நாங்க இந்த தாவரத்தை சூரிய ஒளி படுமாறு வைக்க போறோம். சரியா? 48 மணி நேரம் இருள் வச்சுட்டு இப்ப சூரிய ஒளி படுமாறு வைக்க போறோம். ஸ்- சில மணித்தியாலம் வைக்கப்பட்ட மேலுள்ள அமைப்பில் கூம்புக்குடுவையுடன் தொடர்பில் இருந்த இலையை பறித்தெடுத்து, அப்ப கூம்புக்குடுவைன்னு இங்க காட்டப்பட்டிருக்க ஒரு இலை, அந்த இலையை நாங்க பறிச்செடுக்க போறோம். இலையை பறித்தெடுத்து மாப்பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அப்ப இந்த இலையை தான் நாங்க எடுக்க போறோம். அடுத்து, அங்கு பிசி ஆகிய இடங்களில் அயடினின் நிறம் மாறவில்லை. பிசி ஆகிய இடங்களில் மாப்பொருள் தோன்றாமைக்கான காரணத்தை குறிப்பிடுக. அப்ப பிசி நீங்க நல்லா பார்க்கலாம், பிசி ஆகிய இடங்கள் என்னன்னு சொல்லி. சரியா? இதுல பாருங்க, பிசி. அப்ப இந்த பி என்ற பகுதி தான் இது. இரப்பர் தக்கை பொருத்தப்பட்டிருக்க, அப்ப அந்த இடத்துல சூரிய ஒளி படவில்லை. அதே போல சி என்ற பகுதி KOH இடப்பட்டிருக்கு. அப்ப KOH இருப்பதனால அங்க கார்பனீர் ஆக்சைடு கிடைச்சிருக்காது. அப்ப சிக்கு கார்பனீர் ஆக்சைடு கிடைச்சிருக்காது, பிக்கு ஒளி கிடைச்சிருக்காது. அதே நேரம் KOH செல்வாக்குல ஒருவேளை CO2 கார்பனீர் ஆக்சைடும் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இப்போ ஒளித்தொகுப்புக்கு தேவையான ஏதோ ஒரு காரணி இந்த பிக்கும் சிக்கும் கிடைக்காமல் இருந்திருக்கு. ஆகவே இந்த கேள்வி என்னன்னு சொன்னால், கேள்வி நாங்க பார்ப்போம். பிசி ஆகிய இடங்களில் மாப்பொருள் தோன்றாமைக்கான காரணத்தை குறிப்பிடுக. காரணம், பியில சூரிய ஒளி கிடைக்காமை. பியில இரப்பர் தக்கை இருக்கு, சூரிய ஒளி கிடைக்காமை. சியில என்னதான் இருக்கும்? KOH இடப்பட்டிருப்பதனால CO2 அல்லது கார்பனீர் ஆக்சைடு கிடைக்காமை. CO2 அல்லது கார்பனீர் ஆக்சைடு கிடைக்காமை தான் காரணம். சரி. அடுத்த கேள்வி, சிவப்பு பச்சை நிறக்குருடானது. இதுவும் பார்த்துட்டோம், 2 3 கேள்விகள் நாங்க. அப்ப இந்த கேள்விகள் உங்களை பார்த்ததோட விடைகள் அப்படி ஞாபகம் வரணும். சிவப்பு பச்சை நிறக்குருடானது, சரி, எக்ஸ் நிறமூர்த்தத்தில் காணப்படுகின்ற பின்னடைவான பரம்பரை அழகு காரணமாக உண்டாகிறது. அப்ப இதுல ஒரு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எடுக்கலாம். சிவப்பு பச்சை நிற குருடு எதுல காணப்படும்? எக்ஸ் நிறமூர்த்தத்தில் காணப்படுகின்ற பின்னடைவான பரம்பரை அழகு காரணமாக உருவாகுது. சிவப்பு பச்சை நிற குருடு. அப்ப எக்ஸ் நிறமூர்த்தத்தில் காணப்படுகின்ற பின்னடைவான பரம்பரை அழகு காரணமாக உருவாகும் நோய் என்று கேட்டால், குறைபாடுன்னு கேட்டால் சிவப்பு பச்சை நிற குருடும் இன்னொன்று இருக்கு. என்ன? அது என்ன நோய்? ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். சிவப்பு பச்சை நிற குருடு. அது தவிர்த்து அடுத்த நோய் என்ன? ஓ, வெரி குட். தலசீமியா. இல்ல, தலசீமியா இல்ல. சிவப்பு பச்சை நிற குருடும் எக்ஸ் நிறமூர்த்தத்தில் இணைந்து சொல்லுங்க பார்ப்போம். யோசிச்சு சொல்லுங்க. எக்ஸாமுக்கு வந்தா இப்படி விட எழுத போறீங்க. என்ன எழுதுவீங்க? சொல்லுங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட 4 நோய்கள் நாங்க படிச்சிருக்கோம். அதாவது 4 நோய்களை சொல்றேன் நான். தலசீமியா,
ஹீமோஃபீலியா, சிவப்பு பச்சை நிற குருடு, வெளிரல். இந்த நாளில் எக்ஸ் நிற மூத்தத்திறன் இந்த நோய் எது? ஒன்று சிவப்பு பச்சை நிற குருடு. அடுத்தது ஹீமோஃபீலியா. வெரி குட். ஹீமோஃபிலியா. சரி, ஓகே. ஹீமோஃபீலியா அல்லது குருதி உறையா நோய். அப்ப நன்றா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த எக்ஸ் நிறமூர்த்தத்தில் இணைஞ்ச நோய்கள் ரெண்டு இருக்கு: ஹீமோஃபீலியா குருதி உறையா நோயுடன் சிவப்பு பச்சை நிற குருடு. இன்னொன்று இருக்கு விகாரம் காரணமாக ஏற்பட்ட நோய். விகாரம் காரணமாக ஏற்பட்ட நோய் தான் தலசீமியாவும். அடுத்து என்ன? தலசீமியாவும் வெளிரல். வெளியிரல் வெளிரல். நோய். சரியா? தலசீமியாவும் வெளியிரலும் ஏற்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இங்க சிவப்பு பச்சை நிற குருடு தான் இருக்கு. இந்நோய்க்கான காவித்தாய்க்கும். இந்நோய்க்கான காவித்தாய். இப்ப காவித்தாய் என்றால் இந்த சிவப்பு வட்டம் போட்டதா அல்லது நீல வட்டம் போட்டதா? எந்த பகுதின்னு சொல்லுவாங்க காவித்தாய்? சிவப்பா நீலமா? காவித்தாய். நீலம் சார். நீலம். வெரி குட். நீலம் ஏன்னு சொன்னா எக்ஸும் எக்ஸும் தான் தாய். காவி என்பதனால ஒன்று கேபிட்டல் சியா இருக்கணும், அடுத்து சிம்பிள் சியா இருக்கணும். சரியா? இது ரெண்டுமே கேபிட்டல் சின்னு டைப் பண்ணப்பட்டிருக்கு. நான் மாத்தி எழுதுவோம். விட காவித்தாய்க்கும் நோயாளி தந்தை. நோயாளி தந்தைனா இது சிம்பிள் சியா இருக்கணும். சரியா? இது சிம்பிள் சி. அப்ப நான் சிம்பிள் எல்லாம் நீல கலர்ல எழுதுறேன். இது சிம்பிள். காவித்தாயின் இது சிம்பிள். இது சிம்பிள். சிம்பிள் சி. இது கேபிட்டல். எழுதாமுட்டது கேபிட்டல். சரி, அல்லது சிவப்பு எழுதுவோம். இது கேபிட்டல். இது கேபிட்டல்லா இருக்கணும். அப்பதான் அது என்ன வரும்? காவி தாய்ன்னு வரும். சரி, இப்ப நாங்க இதுக்கான மேலே திருமணத்தின் போது நோயாளி பிள்ளை உண்டாவதன் சதவீதமே அது புணர்ச்சதுரத்தில் காட்டுக. முதலாவது புணர்ச்சதுரத்தில் நாங்க காட்டணும். புணர்ச்சதுரத்துல காட்டுறதுக்கு முதலாவது எக்ஸ் சி கேபிட்டல். கேபிட்டல் எழுதுவோம் ஃபர்ஸ்ட்டுக்கு. எக்ஸ் சி இதுவும் கேபிட்டல். சரி, இங்கே y ஒன்று வரும். இங்கே y ஒன்று வரும். y நாங்கள் எப்போதும் கேபிட்டலில் தான் எழுதுவோம். சரி, இப்போ சிம்பிள் சி வரக்கூடியது எழுதுவோம் நாங்கள். சிம்பிள் ரெண்டுமே சிம்பிள். அப்படியா? காவித்தாய்க்கும் நோயாளி தந்தைக்கும் நிகழ்கின்ற திருமணத்தின் பிள்ளைகள் அடையும் விதம். சரி, இதை காட்டியாச்சு. இவன் மேலே திருமணத்தின் போது நோயாளி பிள்ளை உண்டாவதன் சதவீதம். இதுல நோயாளி பிள்ளை யாருன்னு பார்க்கணும். இப்ப இது கேபிட்டல் சியும் சிம்பிள் சியும். இந்த முதலாவது உள்ளது என்னதான் இருக்கும்? முதலாவது காவி. முதலாவது காவி. காவி பெண். சரியா? இது என்னது? கேபிட்டல் சி வந்திருக்கு. நோயற்ற ஆண். சரியா? இது நோயற்ற ஆண் தான் இது. நோயற்ற. நோயற்ற ஆண். இது ரெண்டுமே சிம்பிள். ரெண்டுமே சிம்பிள்னா என்ன? நோய். நோயுள்ள பெண். ரெண்டுமே சிம்பிளா இருந்தால் நோயுள்ள பெண். இதுக்கு நாங்கள் எழுதணும் சிம்பிள் சி. சிம்பிள் சியும் வையும் வந்தால், சிம்பிள் வந்தால் அது நோயுள்ள என்ற நிலைமைக்கு வரும். அப்ப சிம்பிள் இதுக்கு எடுத்தால் நாங்கள் எழுதணும் இது என்ன? நோயுள்ள ஆனா பெண்ணா? நோயுள்ள ஆண். சரியா? இதுதான் இதுல விளைவுகள். சரி, இப்ப நாங்க பார்ப்போம். மேலே திருமணத்தின் போது நோயாளி பிள்ளை உண்டாகும் சதவீதம். நோயாளி பிள்ளை. நோயாளி பிள்ளைகள். எத்தனை நோயாளி பிள்ளைகள் இருக்கு? சொல்லுங்க பாப்போம்.
இந்த ஒன்று இருக்கு. அடுத்தது நோய். இந்த ஒன்று இருக்கு. நோயுள்ள ஆண், நோயுள்ள பெண். அப்ப நோயாளி பிள்ளைகள், இது ரெண்டுமே நோயாளி பிள்ளைகள். சரியா? அப்ப இது ரெண்டுமே நோயாளி. 50 வீதமா? ஓ, அப்ப 4ல் 2 எத்தனை வீதம்? 50 வீதம். சரி, வெரி குட். நோயுள்ளவர்கள் 50 வீதம். இப்ப இதுக்கு சரியான விடை 50 வீதம். உண்டாவது சதவீதம். இடம் பெருசா இருந்தாலும் சின்ன விட தான் வரப்போகுது. 50 வீதம் எழுதினா சரி. பிறக்கின்ற குழந்தைகளே காவி பிள்ளையின் பிறப்புரிமை அமைப்பு எழுது. காவி, இதுல காவி எத்தின? காவி ஒன்று தான் இருக்கு. இந்த இருக்கு. இதுதான் காவி. பிறப்புரிமை அமைப்பை எழுதுகன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிறப்புரிமை அமைப்பு என்ன? சொல்லுங்க பார்ப்போம். பிறப்புரிமை அமைப்பு எக்ஸ். காவின்னா கேபிட்டல் சிம்பல் கலந்து வரும். கேபிட்டல் சி எக்ஸ். அதுக்கு நாங்க போடணும் சிம்பிள் சி. இதுதான் காவி பிள்ளையின் பிறப்புரிமை அமைப்பு. சரிதானே? விளைஞ்ச இதுல சந்தேகம் இருக்கா? சரி, சந்தேகம் இல்லாட்டி நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். களங்கள் தொடர்பானது. இது 10ஆம் ஆண்டு பார்ட் 1ல 6ஆம் பாடம். இலத்திர நுணுக்கு காட்டினோடு அவதானிக்கப்பட்ட தாவர விலங்கு களங்களின் அமைப்பு அருகில் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. தாவர களமும் விலங்கு களமும் காட்டப்பட்டிருக்கு. சரியா? இது புக்ல உள்ள படம் தான். சரியா? அதுதான் அங்க சிறுசாக காட்டியிருக்காங்க. இந்த விலங்கு களமும் இந்த தாவர களமும் காட்டப்பட்டிருக்கு. சரியா? மேலே ஒவ்வொரு களத்திலும் வடிவத்தை பேணுவதற்காக பங்களிப்பு செய்கின்ற கட்டமைப்பின் பெயரிடப்பட்டிருப்பது ஒவ்வொரு எவ்வெழுத்துக்களாகும். அதாவது களத்தின் வடிவத்தை பேணு. களத்தின் வடிவத்தை பேணுவதற்காக முதலாவது உள்ள களம் நாங்க தாவர களம் என்று சொல்லுவோம். தாவர களத்துல வடிவத்தை பேணுவதற்கு உதவுவது ஆக வெளிப்புறமாக உள்ள களச்சுவர். விலங்கு களத்துல களச்சுவர் காணப்படாது. விலங்கு களத்துல வேறொரு கட்டமைப்பு. சரியா? அவை தாவர களச்சுவர். களத்தின் வடிவத்தை பேணல். பாருங்க, இறந்த களச்சுவரா. களச்சுவர் உயிரற்றது. இது சென்ற முறை எக்ஸாமுக்கு வந்தது இந்த பாயிண்ட்ஸ். களச்சுவர் உயிரற்றது. களத்தின் வடிவத்தை பேணல், தாங்குதல், பாதுகாப்பு. ஆகவே களச்சுவர் களத்தின் வடிவத்தை பேணல். அப்ப களச்சுவருக்குரிய எழுத்து எஸ். களச்சுவருக்குரிய எழுத்து எஸ். அப்ப எந்த இடத்துக்கு எஸ் வரும்? ஏல. பியில களச்சுவர், அதாவது இதர வடிவத்தை பேணும் பகுதி எது? பி, விலங்கு களத்தில் வடிவத்தை பேணும் பகுதி. சொல்லுங்க பாப்போம். யாருக்கு சொல்ல முடியும்? சரி, உங்களுக்கு நான் என்ன பகுதின்னு காட்டுறேன். அப்ப இதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. களத்திற்கு வடிவத்தை கொடுத்த இந்த இருக்கு. களத்திற்கு வடிவத்தை கொடுப்பது என்ன பகுதி? குழிய உரு. களத்திற்கு வடிவத்தை கொடுப்பது குழிய உரு. இந்த குழிய உரு அதுதான் களத்திற்கு வடிவத்தை பெற்றுக் கொடுக்கும். களத்திற்கு வடிவத்தை பெற்றுக் கொடுத்தல். ஆகவே குழிய உருவுக்குரிய எழுத்து என்ன? குழிய உருவுக்குரிய எழுத்து இப்ப இன்னைக்கு எஸ்ன்னு சொன்னோம். இங்க விலங்குக்களத்தில் குறிய உருவுக்கு எழுத்து சொல்லுங்க பாப்போம். ஆரா? டி டி. இல்லை, அது முதல் மென் சவு. ஆர் என்பது முதல் மென் சவு. குழிய உரு. டி அது? ஆ, வெரி குட். டி. டி உட்பகுதி தான் குழிய உரு. சரியா? அந்த உள்ள இருக்கிற பகுதி இந்த இருக்கு.
குழிய உரு இந்த இது உள்ளே உள்ள பகுதிக்கு தான் நாங்கள் குழிய உருன்னு சொல்றோம். அப்ப இந்த படத்துல காட்டப்பட்டிருப்பது குழிய உரு என்னது டி. புன்னகம் பீயை கொண்டிராத தாவர விலங்கு களம் ஒவ்வொன்று வீதம் தருக. புன்னகம் பி என்பது என்ன? புன்னகம் பி என்ன சொல்லுங்க பாப்போம். இந்த இருக்கு பி, இந்தவும் இருக்கு. இது என்ன பகுதி? இது என்ன பகுதி? மத்தியில் உள்ள பெரிய பகுதி. இல்ல இல்ல, நடுவில் இந்த பகுதிக்கு என்ன பேரு? ம், பி இந்த இருக்கு. இந்த நடுவில் உள்ள பெரிய வட்டம், இந்த வட்டம் என்னது? கரு. ஆ, கரு. சரியா, கரு தான் காட்டப்பட்டிருக்கு. இந்த இதுல பார்க்கலாம், இந்த இருக்கு, இந்த இருக்கு, இந்த பகுதி கரு. இதுதான் காட்டப்பட்டு இந்த இருக்கு கரு. அப்ப இது மறைமுகமா கேட்கப்பட்டிருக்கு. கருவற்ற தாவர விலங்கு களம் ஒன்று வீதம். கருவற்ற களம் ஒன்று தருகன்னு சென்ற வருஷம் பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு. சென்ற வருஷம் அல்லது அதுக்கு முந்தின கருவற்ற ஒரு விலங்கு களத்தை பெயரிடுகன்னு வந்திருக்கு. இப்ப இந்த கேள்வியில அதை அடிப்படையாக கொண்டு தாவர களம் ஒன்றும் விலங்கு களம் ஒன்றும் கேட்கப்பட்டிருக்கு. கருவற்ற தாவர களம் ஒன்று சொல்லுங்க பாப்போம். 11ஆம் ஆண்டுல முதலாவது பாடத்துல படிச்சிருக்கீங்க. சிக்கலான நிலையிலேயத்து. கருவற்ற தாவர களம் ஒன்று என்னது? இல்லை, நான் டிஸ்பிளேல காட்டியிருக்கேன், பார்த்து சொல்லுங்க பாப்போம். இந்த இடத்துல உள்ள பாயிண்ட்ஸ் என்னது? எதுல காணப்படாது? நெய்யரிக்கல மூலகத்தில் கரு காணப்படாது. நெய்யரிக்கல மூலகத்தில் கரு காணப்படாது. நெய்யரிக்கல மூலகம். அப்ப நெய்யரிக்கல மூலகம் அல்லது நெய்யரி குழாய்க்களம் என்பவற்றில் கரு காணப்படாது, நாற்களத்திலையும் காணப்படாது. இதனாலதான் நெய்யரி களத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அதனுடன் தொடர்புபட்டு காணப்படும் தோழமை களம். இந்த தோழமை களம் நெய்யரி குழாய் தொடர்புற்று காணப்படும். தோழமை களம் இதன் கருவினால், தோழமை களத்தின் கருவினால் தான் நெய்யரி குழாயின் செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்படும். கருவின் பிரதான தொழில் களத்தின் அனைத்து தொழிற்பாடுகளையும் கட்டுப்படுத்தல். கருவின் பிரதான தொழில் களத்தின் அனைத்து தொழிற்பாடுகளையும் கட்டுப்படுத்தல். ஆகவே இங்கு நெய்யரி கள மூலகத்தில் கரு இல்லை என்பதனாலதான் தோழமை களத்தின் கருவினால் இதன் செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. அவை தாவர களத்தில் கருவற்ற ஒரு களத்தை கேட்டால் நெய்யரி குழாய் களம் அல்லது நெய்யரி கள மூலகம் என்று கொடுக்கலாம். நெய்யரி குழாய் மூலகம் என்று கொடுக்கலாம். சரியா, இந்த படத்திலையும் பார்க்கலாம். நெய்யரி குழாய் பாருங்க, உங்களுக்கு எந்த பகுதியும் காட்டப்பட இல்லை. தோழமை களத்துல தான் அந்த கரு ஒன்று காட்டப்பட்டிருக்கு. தோழமை களம், தோழமை களத்தினால கட்டுப்படுத்தப்படுது. சரி, இப்ப விலங்கு களத்தில் கருவற்ற அமைப்பு எது? தாவர களத்துல பார்த்துட்டோம். விலங்கு களத்தில் கருவற்ற பகுதி ஒன்று சொல்லுங்க. அது முதலாம் பாடத்திலையும் இருக்கு, 6ஆம் பாடத்திலையும் இருக்கு. தெளிவாக இருக்கு. 6ஆம் பாடத்துல தான் குருதி சுற்றோட்ட தொகுதியில் இருக்கு. கருவற்ற அமைப்பாக செங்குருதி கலங்கள் ஆர்பிசி கருவை கொண்டிராது. சரியா, ஆர்பிசில கரு இல்ல. அப்ப செங்குருதி கலங்கள் கரு அற்றவை.
நினைச்சா அவனா செங்குருதி களம். இவற்றில் இந்த செங்குருதி களம் ஆர்பிசி இவற்றில் கரு காணப்படுவதில்லை. செவன்பு மச்சையில் உற்பத்தியாவதும் அதன் ஆயுட்காலம் 4 மாதங்கள் ஆகும். அது இருக்கிறது இந்த உலகம் இருக்குது. பப்பாசி பழம் வாங்கிக்கிட்டாலுமோ நோம்பு ஒரு சாமான் வாங்கிக்கிட்டாலுமோ சரியா? இவற்றில் கரு காணப்படுவதில்லை. அப்ப கரு காணப்படாத 2 களங்கள், ஒன்று நெய்யரி குழாய் களம் தாவர களங்கள்ல, சாரி, தாவர களங்கள்ல நெய்யரி குழாய் களம், நாற்களம், விலங்கு களங்களா இருந்தால் செங்குருதி சிறுதுணிக்கை அல்லது செங்குருதி களம் அல்லது ஆர்பிசி. செங்குருதி களம் அல்லது ஆர்பிசி. சரிதானே? நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். ஆறினால் நிறைவேற்றப்படுகின்ற தொழில். ஆறினால் நிறைவேற்றப்படுகின்ற தொழில். ஆர் என்பது களச்சுவர். களச்சுவர் அல்ல, எஸ் தான் களச்சுவர். ஆர் என்பது இங்கேயும் இருக்கு, விலங்கு களத்திலையும் இருக்கு, தாவர களத்திலும் இருக்கு, விலங்கு களத்திலையும் இருக்கு. ஆகவே களச்சுவர் அல்ல. முதலுறு மென்சவ்வு. முதலுறு மென்சவ்வின் தொழில் என்ன? அப்ப ஒவ்வொரு புண்ணங்கத்துக்கும் கட்டாயமா தொழில் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொரு புண்ணங்கத்துக்கும் கட்டாயமாக தொழில் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அப்ப முதலுறு மென்சாவின் தொழில் என்னன்னு சொல்லுங்க. களத்துக்குள் வரும் பதார்த்தங்களையும் வெளிச்செல்லும் பதார்த்தங்களையும் கட்டுப்படுத்தும். வெரி குட். அதாவது களத்தின் உள்ளே வரும் பதார்த்தங்களையும் வெளியே செல்லும் பதார்த்தங்களையும் கட்டுப்படுத்தல். சரியா? அதாவது பதார்த்த பரிமாற்றம். பதார்த்தம். அப்ப களத்தினுள் பதார்த்தங்கள் உட்செல்வதையும் வெளியேற்றுவதையும் கட்டுப்படுத்தல். இதுதான் முதலுறு மென்சவ்வின் பிரதான தொழில். அப்ப அந்த கேள்விக்கு விட களத்தினுள் பதார்த்தங்கள் உட்செல்வதையும் வெளியேறுவதையும் கட்டுப்படுத்தல். அப்ப ஒவ்வொரு புண்ணங்கத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கொண்டு அதற்குரிய தொழிலையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. புண்ணகம் சியில் சக்தி பிறப்பிப்பதற்கான சமன் செய்த சமன்பாட்டை எழுதுக. சக்தி பிறப்பிப்பதற்கான புண்ணங்கம் எதுன்னு முதல்ல சொல்லுங்க பாப்போம். இலைமணி. வெரி குட், இலைமணி. அப்ப புண்ணங்கம் சி எங்க? புண்ணங்கம் சி. புண்ணங்கம் சிய காண்றதுக்கு இல்லை, கண்ணீங்களா? இல்லை, புண்ணங்கம் சி காணையில இலைமணி தான் அது. அப்ப சக்தி பிறப்பிக்கும் புண்ணங்கம், நாங்க புண்ணங்கம் இந்த இருக்கு, இதுதான் சக்தி பிறப்பிக்கும் புண்ணங்கம், இலைமணி. இந்த இலைமணி அதாவது களத்தின் வலுவீடு. அப்ப களத்தின் வலுவீடான இந்த புண்ணங்கத்துல தான் சக்தி பிறப்பிக்கப்படும். சக்தி பிறப்பிக்கப்படுறது நாங்க காற்று சுவாசம்னு சொல்லுவோம். அப்ப ஒட்சிசன் பயன்படுத்தப்பட்டு சுவாசம் நடைபெற்றால் அதை நாங்க காற்று சுவாசம்னு சொல்லுவோம். அப்ப ஒளித்தொகுப்பின் பிரதான விளைவான குளுக்கோஸ் ஒட்சிசனுடன் இணைந்து சக்தியை பிறப்பிக்கும். சக்தியை பிறப்பிக்கும் செயற்பாடைத்தான் நாங்க சுவாசம் என்று சொல்வோம். ஆகவே இந்த கேள்வியில சுவாசத்திற்கான சமன்பாடு, காற்று சுவாசத்திற்கான சமன்பாடை கேட்டிருக்கு. அப்படித்தானே? சரி பாருங்க. சக்தி பிறப்பிப்பதற்கான சமன் செய்த சமன்பாடு என்றால் அது சொற்சமன்பாடு அல்ல, இரசாயன சமன்பாடு. அப்ப சொற்சமன்பாடை பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஒட்சிசனுடன் இணைந்து கார்பன் ஆக்சைடு நீர் சக்தியாக மாறும். ஆகவே சமப்படுத்தப்பட்ட சமன்பாடு அந்த அம்புக்குறி கட்டாயமா காட்டப்படணும். அம்புக்குறி எதிர் திசையில இப்படி எங்களை வந்தால் அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? இந்த திசையில வந்தா ஒளித்தொகுப்பு. ஒளித்தோப்புன்னு சொல்லுவோம். ஆகவே அந்த அம்புக்குறியிட திசை கட்டாயமாக முக்கியம். சரியா? ஆகவே இப்ப எழுத வேண்டியது நீங்க இந்த சுவாசத்திற்கான இரசாயன சமன்பாடு. ஏற்கனவே பல கேள்விகளை நாங்க பார்த்திருக்கோம். அவை கட்டாயமா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சுவாசத்திற்கான சமன்பாடு. அப்ப சுவாசத்திற்கான சமன்பாடு பாடமாகினா ஒளித்தோப்புக்கான சமன்பாடும் உங்களுக்கு சரியாயிரும்.
அம்புக்குறி மட்டும்தான் வித்தியாசம், அல்ல சக்தின்னு சொல் வராது. அவ இந்த கேள்விக்கான விட C6H12O6 சக 6O2. 6 வர்றது சமப்படுத்துவதற்காக அம்புக்குறி, 6CO2 சக 6H2O சக சக்தி. சரியா? இதுதான் அந்த கேள்விக்கான விடை. சக்தின்னு எழுதுறதுக்கு பதிலாக ஏடிபின்னு எழுதினாலும் பிழை இல்லை. சரியா? சக்தி அல்லது ஏடிபின்னு எழுதலாம். சரி, நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். அங்கு உற்பத்தியாக்கப்படுகின்ற சக்தியானது இரசாயன பதார்த்தமாக சேமித்து வைக்கப்படுகின்றது. என்ன வடிவில் சேமிக்கப்படும்? சக்தி சேமித்து வைக்கப்படும் வடிவம் என்ன? என்னதான் இருக்கு? சக்தி சேமித்து வைக்கப்படும் வடிவம் ஏடிபி, அடினோசின் முப்பொசுபேட். அடினோசின் முப்பொசுபேட், அடினோசின் ட்ரைபொசுபேட். அப்ப சக்தியின் ஒரு பகுதி வெப்பமாக வெளிவிடப்படுவதுடன் எஞ்சிய பகுதி இரசாயன சக்தியாக, எஞ்சிய பகுதி இரசாயன சக்தி ஏடிபி, அடினோசின் முப்பொசுபேட். ஏடிபி அடினோசின் முப்பொசுபேட் வடிவத்தில் சேமிக்கப்படும். அவை ஏடிபியின் தொழில்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சக்தியை சேமித்தல், சக்தியை விடுவித்தல், சக்தி காவியாக தொழிற்படல். சேமித்தல், விடுவித்தல், காவியாக தொழிற்படல். சரிதானே? ரசாயன பதார்த்தமா சேமித்து வைக்கப்படுகிறது. அவை அந்த கேள்விக்கான விடை ஏடிபி வடிவில் சேமித்து வைக்கப்படுகிறது. சரி, அவை நாங்க இதுவரைக்கும் உயிரியல் கேள்விகளுக்குரிய எதிர்பார்க்கை வினாக்கள் நிறைய பார்த்திருக்கோம். இப்ப உயிரியல் கேள்விகள் சுமார் 3 டியூட் படிச்சோமே. 3 டியூட்ல உயிரியல் கேள்விகள் பார்த்தோம். இதை நீங்க மேலோட்டமாக இன்னொரு முறை பார்த்துக்கொள்ளுங்க. சரி, உங்களோட நேரத்தை பொறுத்து மேலோட்டமாக இந்த உயிரியல் கேள்விகள் வினா தொடர் 3ஐயும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப அடுத்ததாக நாங்க இரசாயனவியல் கேள்விகளுக்கு போறோம். கெமிஸ்ட்ரி. சரியா? அப்ப கெமிஸ்ட்ரியில எதிர்பார்க்கை வினாக்கள்ல, செமினார் வினாக்கள்ல வந்த வினாக்களை நான் தொகுத்து தந்திருக்கேன். ஆக நாங்க இரசாயனவியலுக்கு போறோம். சரி, இரசாயனவியல் வினா 4வது வினாத்தாள். இதை அடிப்படையாக கொண்டு இப்ப விட எழுதணும். முதலாவது வினா. சரி, இப்ப வினாக்களை குயிக்கா புரியுங்க பார்ப்போம். பின்வரும் இரசாயன பதார்த்தங்களை கருதுக. மேலே தரப்பட்டுள்ள இரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்தி பின்வரும் அட்டவணையை பூரணப்படுத்துங்க பார்ப்போம். எழுதினாக்கள் ஓகேன்னு போட்டா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, சரி. கேள்வியில சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோக்கான சில ஷார்ட்ஸ் தான் இது. சரியா? நீல நிறத்தில் இது நீல நிற சுவாலையை தோற்றுவிக்குது. சரி, நான் கேள்வியை பார்ப்போம்.
இரசாயன பதார்த்தங்களை சேர்க்கும் போது ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் நடைபெறும். ZNனும் CuSO4. வெரி குட். Z எனும் CuSO4. Z எனும் CuSO. Z ஆனது தாக்கவியல் தொடரில் செப்புக்கு மேலே உள்ளது. ஆகவே செப்ப Zn என்ன செய்யும்? இடம்பெயர்க்கும். ஆகவே இந்த இடத்துக்கு வரப்போற விடைகள் என்னென்ன? Zn துண்டுகள், அடுத்து CuSO4. Z எனும் CuSO4. அப்ப Z எனும் CuSO4 வந்தால் Zn வந்து விளைவாக என்ன விளைவு வரும்னு சொன்னால் இந்த Zn SO4 உடன் சேரும். அப்ப Zn SO4 ஆக மாறும் விளைவு. Zn SO4 வந்து இந்த இடத்தில் செப்போ தனிமைப்படுத்தப்படும், அதாவது ஒன்று இடம்பெயர்க்கப்படும். அப்ப விளைவு இதுதான். சரியா? இப்ப விளைவு இதுதான் என்பதனால இது ஒரு மூலகம் இடம்பெயர்க்கப்படுவதனால ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கமாக கருதப்படுகிறது. இரண்டாவது, ஆய்வுக்கூடங்களில் ஒட்சிசன் வாயு தயாரிப்பில் பயன்படும் சேர்வை எது? ஆய்வுக்கூடங்களில் KMNO4. வெரி குட், KMNO4. KMNO4. அப்ப ஆய்வுக்கூடங்களில் ஒட்சிசன் வாயு தயாரிப்பதற்காக KMNO4 பயன்படுத்தப்படுகிறது. அது அல்லாத வேறு சேர்வைகள் ஞாபகம் இருந்த சொல்லுங்க பாப்போம். ஒட்சிசன் வாயு தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் KMNO4 அல்லாத வேறு சேர்வைகள். H2O2. பொட்டாசியம் பரமாங்கனேட், KMNO4. இரண்டாவது பொட்டாசியம் நைட்ரேட், KNO3. சரியா? KMNO4 தான் கொண்டிஸ். அடுத்தது ஐதரசன் பேராக்சைடு, H2O2. அடுத்தது பொட்டாசியம் குளோரைடு, KClO3. இதுல ஐதரசன் பேராக்சைட பிரிகையை கூட்டுவதற்கு ஒரு ஊக்கி பயன்படும். அந்த ஊக்கி யாருக்காவது தெரியுமா? பிரிகையை MnO3. இல்ல, கொஞ்சம் வித்தியாசமாயிட்டு. Mn3O. இல்ல ஐதரசன் பேராக்சைட்டின் K2MnO3. இல்ல நீங்க சொன்னீங்க ஒரு நம்பர் தான் வித்தியாசமாயிடுச்சு. MnO4. இல்லை, என்னன்னு சொல்லுங்க. MnO2. MnO2 மங்கனீர் ஆக்சைடு. சரியா? இந்த கேள்வி நான் ஒரு கெஸிங் இதுல பார்த்தேன், ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. H2O2 பிரிகையை அதிகரிப்பதற்கு மங்கனீர் ஆக்சைடு, அதாவது MnO2 பயன்படும். MnO2 ஒரு ஊக்கியாக பயன்படுது. MnO2 எப்படி பயன்படுது? ஊக்கியாக. அப்ப வாயு குமிழிகள் வெளியேறும் வேகத்தை கூட்டும் ஊக்கி மங்கனீர் ஆக்சைடு MnO2 H2O2 பிரிகையை கூட்டுவதற்கு. இதே நேரம் MnO2 நிரோதியாக, அதாவது பிரிகடையும் வேகத்தை குறைப்பதற்கும் ஒரு சேர்வை பயன்படுத்தப்படும். நிரோதி என்னதான் இருக்கும்? நிரோதி ஐதரசன் பெராக்சைடு பிரிகையை குறைப்பதற்கு சல்பூரிக் அமிலம் பயன்படுத்தப்படும். சரியா? சல்பூரிக் அமிலம் பயன்படுத்தப்படும். நீல நிற சுவாலையுடன் எரிவது கந்தகம். அதை நாங்கள் வீடியோல பார்த்தோம். கந்தகம். அடுத்தது மூளையியல்புடைய பதார்த்தம் அமோனியா. சரியா? அமோனியா NH4+ ஆகும். இரும்பு பிரித்தெடுப்பில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருள் Fe2O3, கல்சியம் கார்பனேட், கட்கரி, சுண்ணாம்புக்கல், ஏமடைட். இது மூன்றும் பயன்படுத்தப்படும். சரியா பிள்ளைகள்? நாங்கள் இதோட இந்த தொடரை முடிச்சு கொள்வோம். திரும்ப இரவு 9 மணிக்கு சந்திப்போம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இரும்பு பிரித்தெடுப்பு எதிர்பார்க்கப்படுது, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. மூலப்பொருட்கள் ஏமடைட், கல்சியம்